தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு மாவட்டம் வசந்த நகர்ன்ற இடத்துல நிற்கிறோம். இங்கே ஒரு காணி ஒன்று விற்க இருக்குதாம். சரியா ஏனியன் ரோட்லேருந்து 100 மீட்டர் தூரத்தில் அந்த காணி இருக்குது. பாருங்கள், ஏனியன் ரோட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யாழ் பல்கலைக்கழகம் இருக்குது, மற்ற ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. இதுலேருந்து சரியாக 100 மீட்டர் தூரத்தில் தான் அந்த காணி இருக்குது. நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் முல்லை தமிழன் கேட்குறேன். வாங்க காணியை போய் பார்ப்போம். இதுதான் இந்த ரோட்டு, ஏனியன் ரோட்டு தெரியுது பாருங்க. அங்கே ஏனியன் ரோட்டு இதில் ரோட்டு வாகனமெல்லாம் போவதால் ஏனியன் ரோட்டு நாங்கள் தெரியுதான். ஏனியன் ரோடு பக்கத்தில் இது அப்படியே நேராக வருது. சரியாக 100 மீட்டர் தூரம் தான். பாருங்கள், இதுதான் காணி. வாங்க காணிக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த காணி உறுதி இல்லை, போமிட்டு இருக்குது இந்த காணி. கரண்டெல்லாம் எடுக்கலாம் ஈஸியாக. காணிக்குள்ளேயே தூண் போஸ்டெல்லாம் இருக்குது பாருங்கள். சுற்றி வேலி அடைச்சிருக்கு. பெரிய காணி தான். இதில் தற்காலிகமாக ஒரு கொட்டியில் அமைச்சிருக்காங்க. கொங்குரிட் கல்லால் கட்டியிருக்காங்க. சீட் போட்டிருக்கு. காணி நல்ல காணி, சமாந்தரமான காணி. இந்த காணியில் வெங்காயங்கள், மிளகா தோட்டங்கள், கத்தரி தோட்டங்கள் எல்லாம் இந்த காணியில் வைக்கலாம். கிணறு இருக்குது. கரண்ட் நீங்கள் எடுக்கிறனாலும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த கட்டடத்துக்கு ஈஸியாக. ஒரு பிலாமரம் ஒன்று இருக்குது. பெரிய வேப்ப மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் இது ஒரு பிலா. நல்ல காணி, சமாந்தரமான காணி. பெரிய வேப்ப மரம் ஒன்று இருக்குது. இந்த போமிட்டெல்லாம் இருக்குது. நான் காணி உரிமையாளரோட ஃபோன் நம்பர் போடுறேன். நீங்கள் அவரோட தொடர்பு கொண்டு கதைக்கலாம். குறைச்சி இப்போ கதைச்சி எடுக்கலாம். அவரோட கதைச்சிங்கன்னா தெரியும் என்ன விலை போகுது அப்படின்றது டீட்டெயில் அவர் சொல்லுவார். இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. கிணறு மூடுபட்டிருக்கு, ஆனால் தண்ணி இருக்குன்றாரு. பார்ப்போம் வாங்க கிணத்து இருக்கா. காணியை பாருங்கள், நல்ல காணி. ஏனியன் ரோட்டில் பக்கத்தில் தான். ஏனியன் ரோட்லேருந்து சரியாக பக்கத்தில். நீங்கள் இங்கே கேம்பஸ் இருக்கிறனால யாழ் பல்கலைக்கழகம் இருக்குது, மற்றது தொழில்நுட்ப கல்லூரியும் இருக்குது இங்கே பக்கத்தில். இந்த காணியை எடுத்து வாடகைக்கு வீடு எடுத்தும் கொடுக்கலாம், ரூம்களை கட்டி கொடுக்கலாம். இந்த கிணத்துக்குள்ளே தண்ணி இருக்குது, பிரச்சனை இல்லை. கிரவல் தான், இடியாது கிணறு. சீமெண்ட் மாதிரி கட்டியிருக்கு, கிரவல் தான் ஃபுல்லாக. கிணறு ஒருக்க க்ளீன் பண்ண வண்டியை வந்தாலும் வரும். தண்ணி நல்ல தண்ணி இருக்குது கிணத்துல. தண்ணி இருக்குது. பெரிய கிணறு தான். கிணறு கட்டலாம். நீங்கள் எடுத்தால் ரூம்கள் கட்டி வாடகைக்கு விடலாம். கேம்பஸ் பிள்ளைகளுக்கு யாழ் பல்கலைக்கழகம் இருக்குது, மற்ற தொழில்நுட்ப கல்லூரி இருக்குது, அந்த 2 கார்மெண்ட் இருக்குது பக்கத்தில். நல்ல சமாந்தரமான காணி தான் பாருங்கள். இது மாரி காலத்தில் கச்சான் போட்டு எடுக்கிறவங்க கூட இருக்குதுக்கு. காணி பிடிச்சிருந்தா எடுங்க. இந்த வீடியோ ஃபுல்ஸாக பாருங்கள். யாருங்க காணி தேவையான ஆட்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூடியூப்பில். இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே போடுவேன். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க. நீட்டான காணி. இந்த காணி பாருங்கள். ரூம்கள் கட்டி விடலாம், இல்லை நீங்கள் பெரிய வீடுகள் கட்டலாம், தோட்டங்கள் செய்கிறனாலும் செய்யலாம். அநேகமாக இங்கே இருக்கிறாங்களெல்லாம் வாடகைக்கு தான் வீடு எடுத்து வீடு கட்டி வாடகைக்கு கொடுத்துட்ருக்காங்க. பக்கத்துலேயே கரண்ட் எடுக்கக்கூடிய வசதியும் இருக்குது. கரண்டை நீங்கள் எடுக்கலாம். டீட்டெயில் போடுறேன் பாருங்கள். எந்த ஃபோன் நம்பரும் இதில் நான் போடுறேன். வேறு யாரும் வீடியோக்கள் எதுவும் எடுக்கிறனாலும் அந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டால் நான் வீடியோ எடுத்து போடுவேன். விளம்பர வீடியோக்கள் யூடியூப்பில் முல்லை தமிழன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதில் போடுவேன். பாருங்கள். பாய்.